கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். இன்றைய தியான வசனம் நம்பிக்கையின் மிக முக்கியமான செய்தியை வழங்குகிறது. இது விசுவாசிகளின் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள், தோல்விகள் மற்றும் இருள் நிலைகள் பற்றிய சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இவற்றின் நடுவில் தேவன் அவர்களுக்கு எவ்வாறு வெளிச்சமும் மீட்பும் அளிக்கிறார் என்பதையும் குறிப்பிடுகிறது. இந்த வசனத்தை நாம் 4 பகுதிகளாக பிரித்து தியானிப்போம். முதலாவது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. இதில் சந்தோஷப்படாதே என்ற வார்த்தை இதுவரை சத்துரு உங்களை மேற்கொள்ள முடிந்ததையும் தடை பண்ண முடிந்ததையும் எடுத்து காட்டி, ஆனால் அது இனி நடக்காது என்ற பலமுள்ள அதிகாரமான வார்த்தையாய் வெளிப்படுகிறது. சுருங்கச் சொல்லணும்னா, உன் ஆட்டம் முடிந்தது என்று தேவன் நம் மூலமாகவே சத்துருவிற்கு மரண ஓலத்தை ஏவுகிறார். எல்லா நோய்களின் ஆரம்ப நிலையையும் எதிர்க்கும் அங்கஜீவிகள், அதாவது உயிரினங்கள் நாவிலேயே இருக்கும். அது சரிவர கிரியை செய்யாமல் போனால் அதனாலேயே சரீரம் பாதிப்புக்கு உள்ளாகும். அதே போல நம் நாவினால் எழவேண்டிய தேவ அதிகாரமுள்ள வார்த்தைகள் சத்ருவுக்கு எதிராக தொனிக்கப்படாவிட்டால் அவன் நம்முள் நுழைந்து கிரியை செய்கிறவனாய் மாறிவிடுவான். ஆகவே இப்போதே தேவ பலமுள்ள அதிகார வார்த்தைகள் நம் சத்துருவுக்கு எதிராக தொனிக்கப்பட தேவன் நம்மை வலியுறுத்துகிறார். சத்துரு தன் தந்திரத்தினால், தன் வார்த்தையினால், தன் கிரியைகளினால் அவனுக்கு இணங்கும்படி நம்மை மடங்கடிக்க பார்ப்பான். அதற்கு இடம் கொடாமல் நம்மை காத்து கொள்ளும்படி தேவன் நம்மை அவர் பலத்தோடு கிரியை செய்யும்படி முதலாவது நம்மை வலியுறுத்துகிறார். இரண்டாவது, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். மனிதர்கள் வாழ்க்கையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் விழக்கூடும். பாவங்கள், சோதனைகள் மற்றும் தோல்விகள் மூலம் விழுந்தாலும் தேவன் உபகாரமாக இருப்பதால் அவர்களின் விழுதல் நிலையாக இருக்காது. தேவன் அவர்களை மீண்டும் எழுந்திருக்க செய்வார். இங்கு தேவன் சத்துருவை நோக்கி நம்முடைய திட நம்பிக்கையை வெளிப்படுத்த சொல்கிறார். நம் வாழ்வில் நேரிடும் துன்பங்களில், துயரங்களில் நாம் விழுந்திருக்கலாம். சூழ்நிலைகளால் சந்தோஷம், சமாதானத்தை இழந்து நாம் விழுந்திருக்கலாம். அல்லது கனி தர வேண்டிய நாம் நல்ல கனி கொடுக்க முடியாதபடி பாவத்தில் விழுந்து கிடக்கலாம். நீங்கள் ஏதில் விழுந்து கிடந்தாலும், நான் விழுந்தாலும் என் தேவன் என்னை கரம் பிடித்து தூக்கி விடுவதால் நான் நிச்சயமாக உனக்கு முன்பாக புது பலத்தோடு உன்னை அழிக்கும்படி எழுந்திருப்பேன் என்று திட நம்பிக்கையாய் கர்த்தருடைய நாமத்தினால் சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளும்படியாக, தெளிந்த புத்தியோடு எழுந்தருளும்படியாக தேவன் நம்மை
வற்புறுத்துகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது காரியம், நான் இருளிலே உட்கார்ந்தான். இருள் என்பது வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அல்லது துன்பங்கள். அதில் விழுந்தபோதும் அது ஒரு நிரந்தரமான நிலையாக இருக்காது. நம் வாழ்வில் கடினமான பாதைகளை நாம் கடக்கும்போது ஏற்படும் இருளாயிருக்கட்டும், உங்கள் வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறியாததால் ஏற்படுகின்ற இருளாகட்டும், இருதயத்தில் ஆறாதிருக்கும் சில காயங்களால் உண்டாகியிருக்கும் இருளாக இருக்கட்டும், அல்லது ஏன் எனக்கு மாத்திரம் இத்தனை பெரிய வியாதி அல்லது பலவீனம் என்ற வேதனையினால் உண்டாயிருக்கும் இருளாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட எந்த இருளில் நாம் உட்கார்ந்திருந்தாலும் சரி. நான்காவது காரியம், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். எவ்வளவு பெரிய இருளிலும் தேவன் வெளிச்சத்தை அளிக்க கூடியவர். அவர் வழி நடத்துகிறார், அருளையும் தீர்வையும் அளிக்கிறார். தேவன் நமக்கு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறார். தேவன் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று உறுதிபட சிந்தியுங்கள். சத்ருவுக்கு முன்பாக அதை அறிவியுங்கள். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் அந்த இருளிலும் எனக்கு வெளிச்சமாய் உம்முடைய அளவற்ற அன்பினால் என்னோடே கூடவே இருக்கிறீர் என்று அவர் உங்கள் மீது கொண்ட அன்பை உணர்ந்தவர்களாய் அந்த அன்பினால் வெளிச்சத்திற்குள் பிரவேசிக்க உங்களை அன்புடன் தேவன் அழைக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மாம்சம் பலவீனம் உள்ளதுதான், ஆனால் ஆவியோ பலம் உள்ளது. நாம் ஆவியில் பலனடையும்படியாகவே பரிசுத்த ஆவி நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவி என்னும் முத்திரையே இவ்வுலக பாடுகளில் நம்மை வென்றெடுத்து நித்திய வாழ்விற்குள்ளும் நம்மை வழி நடத்தும். தேவ முத்திரையாய் பரிசுத்த ஆவி இருக்கிறது. இந்த தேவ முத்திரையாகிய பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் கிரியை செய்தால்தான் நம்மால் எதையும் தாண்டி வர முடியும், வெற்றி பெற முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா? அதனால்தான் நம்மால் நித்தியத்தை அடையவும் முடியும். ஆகையால் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொன்ன வேத வசனத்தை கவனித்து அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஏனெனில் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை அறிக்கை செய்யுங்கள். ஆகவே இன்றே உங்களை அழிக்க நினைக்கும் சத்துருவின் முன்பாக உங்களை வாழ வைக்கும் தேவ அன்பை உணர்ந்தவர்களாய் உங்கள் இருளை வெளிச்சமாக்கிறவர் இடமாய் உங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து, நான் விழுந்தாலும் என்னை கைவிட்டு விடாது என்னை எழச் செய்கிற தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற தெளிந்த புத்தியோடு, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே என்று தேவ பலத்தோடு அவன் வெட்கப்பட்டு உங்களுக்கு முன்னாக ஓடி ஒதுங்கும்படியாக உங்களால் சத்துருவை அழிவை காணும்படியாகவும் இப்பொழுதே நமக்காக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியால் ஆண்டவருடைய பாதம் அமர்ந்து அவரிடத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை ஆசீர்வதித்து இந்த நாளில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் உன்னை அற்புதங்களை காண பண்ணுவேன்
என்று சொன்ன தேவாதி தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களை காணச் செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.